அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 31/5/2024 கேசிங் பார்ப்போம். ஸோ ஒரு 3 நாள் கேப் லீவுக்கு அப்புறம் ஒரு சில காரணத்தால் லீவ் விட்டுருந்தேன். ஸோ அதனால் இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வின்னிங் சொல்லியிருந்தேன். 42 ஃபாலோ பண்ணுங்கள், எல்லா நாளும் கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்குது. 757 ஃபாலோ நம்பர்ஸாக சொன்னேன். ஸோ 757 ஃபாலோஸ் டைம் முடிய போகுது. ஸோ அதனால் இதை கொஞ்சம் தவிர்த்தாலும் தவிர்க்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் வேணும் போட்டோன்னா போட்டுங்க. ஸோ 42 சொன்ன மாதிரி வின்னிங் என்ன, அதே மாதிரி அன்றைக்கி வின்னிங் 542 எடுத்து கொடுத்தேன். நிறைய வெற்றியாளர்கள் உருவானிங்க. அந்த வெற்றியாளர்களில் மனமுள்ள நபர்கள் சில பேர் ஹெல்ப்பும் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ மற்ற நபர்கள் உங்களுடைய முயற்சியை என்னோடய முயற்சியை கொடுக்குறேன், அதை பார்த்த மாதிரி கொஞ்சம் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் நல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்க நான் ஒரு போராட்டம் இருக்கிறேன். ஸோ இந்த போராட்டத்தில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குதா நீங்களும் பாருங்கள். இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்து அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நல்லபடியாக ஜெயிக்க பாருங்கள். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தெரியும் KL வின்னிங் டிப்ஸ் 3 PM நிர்மல் ரா நம்பர் 382 வெள்ளிக்கிழமை. ஸோ வீக்லி சார்ட்லும் டெய்லி சார்ட்லையும் ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கெஸ்ஸிங்லேருந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட் பிடிச்சிருக்கு அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ். ஸோ இத்தனை நாளுக்கு அப்புறம் வரேன். ஸோ கொஞ்சம் டச் விட்டுருக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்திருக்கேன். ஸோ 244 255 அடித்தான். அடுத்து ஜாக்பாட் பம்பர் பார்த்தீங்கன்னா 987 அடித்தான். ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா 244 255 அடித்தா பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு ஹெண்டிங் பாயிண்ட் கொடுத்தா ஆகணும்னு இருந்தால் ஸோ என்னன்னா அடுத்தது 711. ஏன்னா 2ங்கிறது இதுக்கு பவர் 2. ஸோ 11ங்கிறது 66. அதாவது 266 தான் 711 அப்படின்னு ஆடுறதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இது இப்படி ஆடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நான் காட்டுறேன். இது உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸில் இந்த இடத்துல பிடிச்சிருந்தா இந்த பாயிண்ட்ஸை எடுத்துக்கங்க. ஸோ இந்த ஆப்ஷன் தேவைன்னா ஸோ ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு 50%க்கு மேலே ஒரு வாய்ப்பு இருக்குது. தேவைங்க இதில் ஒரு சாம்பிள் சீட்டு போட்டுங்க. 711 266ன்னு ஆடுறது தான் ஃபுல் பவராக இருந்தால் 711. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த வீக்லி சார்ட்டில் அடுத்த கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதனோட கெஸ்ஸிங்ஸ் இந்த இடத்துல முடிஞ்சது டெய்லி கெஸ்ஸிங்கில். ஸோ இப்போ வீக்லி சார்ட்டில் இருக்கிற கெஸ்ஸிங்ஸ் சொல்ல போகிறேன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிபிளாக இருக்குது, எந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் ஆப்ஷனு. ஸோ நல்லா பாருங்கள். ஏபோர்டோட கெஸ்ஸிங் சொல்கிறேன். ஸோ ஏபோர்டோட கெஸ்ஸிங்ஸ் நல்லா பார்த்தீங்கன்னா ஸோ 44 ஒரு நாள் கேப், 22 ஒரு நாள் கேப், ஸோ 33 ஸோ 33 அல்லது 22 அது 3க்கு அப்புறம் 2 அல்லது வேறு என்ன ஸோ 7 இந்த 3 ஆப்ஷன் காட்டுறேன். ஏன் இத்தனை 3 ஆப்ஷன் காட்டுறேன்னா 44 காமன், ஸோ ஒரு நாள் கேப்பு, 22 காமன். சரி, இப்போ ஒரு நாள் கேப்பு 7. ஸோ 33ங்கிறது எல்லாருமே யோசிக்கலாம். 44 22 33 ஒரு நாள் டபுள் வருது. ஸோ 2 ஏன் அடித்தேன், அதுக்கு ஏன் 7 வச்சேன் அப்படிங்கிறத அதை சொல்கிறேன். இது 3ங்கிறது காமனாக வருது. ஸோ 3 யோசனைக்கு. ஸோ 2 7ங்கிறது ஏன் வரணும் அப்படிங்கிறது இப்போ சொல்லிடுறேன். 2 அதனோட பவர் 7 எழுதியே ஆகணும் இந்த இடத்துல. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஏன் அதுன்னு சொல்லிடுறேன். சரி, நல்லா பாருங்கள். 7 8 9 இந்த கிராஸ் பாருங்கள். 7 8 9 இங்கே பாருங்கள். அப்படியே அப்பு, இது அப்பு டவுனு. 6 7 8க்கு பதிலாக 3. ஸோ 6 7 3 தான் பவரில் 8. ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அப்போ 5 6 7 அல்லது பவரில் 2. ஸோ புரியுதா கான்செப்ட்டு? அதில் தான் சொன்னேன். 6 7 8 அடிப்பான்னு நினைக்கும் போது அன்னைக்கு பவரு 3 அடித்தான் 8க்கு பதிலாக. அப்போ 5 6 7ங்கும் போது 2 அடிக்கலாம் அல்லது 7 அடிக்கலாம். அப்போ இந்த 2 பாயிண்ட்டும் தேவைப்படுது. ஸோ 3ங்கிறது க்ளோசிங் அடுத்து தேவைப்படுது. அப்போ இந்த 3 நம்பருமே ஏபோர்டில் தேவைப்படுது. இந்த 3 நம்பரில் ஒரு நம்பர் தான் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோடய கான்செப்டில் நான் சொன்னது சரியாக தான் போச்சு நினைக்கிறேன். ஸோ 3ங்கிறது காமன், 7 இங்கே சரியாக வச்சிங்களா, 2 266. ஸோ இதுதான் ஆட்டம். ஸோ இப்படி வரதுக்கான ஏ போர்டுக்கான ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது பி போர்டுக்கான ஆப்ஷன்ஸ் சொல்ல போகிறேன். பி போர்டில் பார்த்து நல்லா கவனிச்சு பாருங்கள். அதே தான் 8 7 6. ஸோ 5 அப்படிங்கிறது காமனாக யோசிக்கலாம் அல்லது 8 யோசிக்கலாம். ஸோ 5 அல்லது 8. சரி, 5 சொன்னீங்க ஓகே, 8 ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன். நல்லா பார்த்துங்க. 6க்கு அப்புறம் 7, 5க்கு அப்புறம் 6, 7க்கு அப்புறம் 8, 6 7 5 6 7 8. ஸோ ஓகேங்களா? ஸோ மேலே பாயிண்ட்டு பெரிய நம்பர்னா கீழே சின்ன நம்பராக மாறும். மேலே சின்ன நம்பர்னால் கீழே பெரிய நம்பராக பி போர்டில் வருது. அப்போ 6 7 5 6 7 8. ஸோ 5ங்கிறது காமன், 8 7 6 5 இது ரம்மி, ரிவேர்ஸ் ரம்மி. ஸோ அப்போ 5 அல்லது 8 அப்படிங்கிற கான்செப்டாக காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே வியூவர்ஸ், அடுத்தது உங்களுக்கு இப்போ சொல்ல போது சி பேட்டர்ன் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிபிளாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சது அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸை நான் எடுத்து கொடுக்குறேன். 6 5 ஓகேங்களா, 7 8. ஸோ 6க்கு அப்புறம் ஒரு நம்பர் இறங்கினா 5, 7க்கு அப்புறம் ஒரு நம்பர் இறங்கினா ஸோ 6. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஸோ 6 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். ஸோ நான் சொன்னது 6 அதனோட பவரு. ஸோ 6 ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படி இல்லை வேறு எப்படி வரும்னா 7 7 5 7 7 5. ஸோ அப்போ க்ளோசிங் 7 அது எது திரும்ப ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறது பாருங்கள். 7க்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள்.
ஸோ இந்த கான்செப்ட்டு எனக்கு தெரிஞ்ச ட்ராக்லேருந்து இருக்குது. இல்லை அப்போ 7 இல்லை 5 ஆடலாம். 5 ஏன் ஆடலான்னா 7 6 5. ஸோ புரியுதுங்களா? 7 6 5 ரிவேஸ் ரம்மி. ஸோ அப்போ 5. அப்போ சி போர்டில் 3 நம்பரு, ஏ போர்டில் 3 நம்பரு, பி போர்டில் 2 நம்பர். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ட்ராக்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. இந்த ட்ராக்லேருந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு எதாவது கிடைச்சாலும் அந்த ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் எடுத்தாடுங்க. அப்படின்னா ஸோ ஆல் போர்டில் சிங்கிள் என்ன ஆடலான்னா நல்லா பார்த்தீங்கன்னா 2 5. ஸோ இப்போ இந்த 2ஓட பவர் மட்டும் மறக்கூடாது 7. ஸோ இந்த 3 ஆப்ஷன் தேவைப்படுது. ஸோ அப்போ 2 5 பவரில் 7. ஸோ 2 7 5. ஓகேங்களா? சரி, ஓகே வேறு 2 டிஜிட் என்ன ஆகலான்னா பார்த்தீங்கன்னா 25 27. ஓகேங்களா? 35 37. ஸோ அப்படி ஓகேங்களா? இந்த 4 நம்பர் கொடுக்குறேன். ஸோ ஓகேங்களா? ஓகே. இது இல்லாமல் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 8ங்கிற ஒரு பாயிண்ட்டும் மிக முக்கியமாக தெரிஞ்சது மாதிரி இருந்தால் உங்களுக்கு 38 75 78. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனை பார்த்துக்குங்க. ஸோ இது ஒரு ஏ போர்டுக்கான ஆட்டத்தை கொடுத்துருக்கேன். ஸோ ஏ போர்டில் 7 2 எடுத்துக்கிட்டேன், 3 எடுத்துக்கிட்டேன். இப்போ 7 எடுத்தாகணும் இல்லையா? ஸோ அதனால தான் அதை எடுத்துருக்கேன். ஸோ இப்போ 3 டிஜிட் ஆடும்போது ஏ போர்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கலாம்? 3 தேவைப்படுது, 2 தேவைப்படுது, 7 தேவைப்படுது, 3 நம்பரும் தேவைப்படுது. பி போர்டில் என்ன ஆடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5 8. அப்போ 5 5 5 அப்படியே பார்த்திங்கன்னா 38 28 78. இப்போ சி போர்டோட ட்ராக் தான் முக்கியமான ட்ராக்காக இருக்குது. இப்போ சி போர்டோட ட்ராக்கை எந்த மாதிரி க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நல்லா கவனித்து பாருங்கள். 7 6 5. ஸோ 5 5 5 5 5 5. ஸோ இப்போ 5ன்னு முடிச்சிருக்கேன். அப்போ அந்த சி போர்டில் 5 முடிச்சுன்னா மீதி என்னங்க இருக்குது? 7 இருக்குது, 6க்கு சப்போர்ட்டில். ஸோ நம்ம அதையும் கவனித்து தான் ஆகணும். ஓகேங்களா? இதெல்லாம் கவனித்தா தான் இதில் இருக்கிற ட்ராக்கு எனக்கு தெரிஞ்ச ட்ராக்கெல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த ட்ராக்கில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது, அந்த ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்து ஆடுறத மட்டும் பாருங்கள். ஸோ எல்லா பாயிண்ட்டும் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் எல்லா பாயிண்ட்டும் ப்ளஸ் பாயிண்ட்டாக வருது ரொம்ப ரேர். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மந்த்லி கன்ஃபார்ம் ஒரு 2 to 3 வின் எடுத்துருவேன், அவ்வளோதான் மந்த்துக்கு. ஸோ அதுதான் என்னால் முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கிடைச்சா அது ஒரு வாய்ப்பு தானே. ஸோ இந்த மாதிரி நான் ட்ராக்கில் இருக்கிறத பிளானை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிளானை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிளானை மட்டும் எடுத்து ஆடுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ஆல் போர்டில் கன்ஃபார்மாக ஒரு 2 அப்படிங்கிற ஆப்ஷன் அல்லது 7 இந்த 3 நம்பரில் கண்டிப்பாக நம்பர் 1 பாஸ் ஆகிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் நான் சொல்லிட்டேன். இந்த பாயிண்ட்ஸ் பார்த்துங்க. ஸோ வெற்றி நிச்சயம். மற்றும் நாளை ஒரு 1ஆம் தேதி நாளை ஒரு சிறப்பான கெஸ்ஸிங்கிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மட்டும் எடுத்துங்க. நன்றி, வணக்கம், see you, டாட்டா, பை பாய்.